வணக்கம் நண்பர்களே, இது வீடியல் விளாக்ஸ். கதை கேட்கலாம் வாங்க. நாம இன்னைக்கு சுஜாதாவோட நில்லுங்கள் ராஜாவே அப்படின்ற ஒரு குறு நாவலை தான் பார்த்துட்டு இருக்கிறோம். போன எபிசோட்ல ஜவஹர் விட்டல் அப்படின்னு தன்னை சொல்லிக்கிறவனும் வசந்தும் பாண்டி பஜார் ஃபுல்லா தேடுறாங்க. செயின்ல சாவி டாலர் போட்ட ஒரு பொண்ணை தேடிக்கிட்டு. ஆனா பலன் கிடைக்கல. அதுக்கப்புறம் வசந்த் கணேஷ்க்கு ஒரு விளம்பரத்தை படிச்சு காமிக்கிறான். அந்த விளம்பரம் 3 தினசரிகள்லயும் வந்திருந்தது. மாலை முரசு, தினமணி, தினமலர். ஆனா அந்த விளம்பரத்தை பத்தி வசந்துக்கு ஒண்ணுமே புரியல. கணேஷ் கிட்ட கேட்கும் போது பதில் கிடைக்கட்டும் சொல்றேன் அப்படின்னு சொல்றான். அது வரைக்கும் போன எபிசோட்ல பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு இந்த எபிசோட்ல பார்க்கலாம். நில்லுங்கள் ராஜாவே பகுதி 4. விட்டலோட வழக்கு கோர்ட்டுக்கு வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால டாக்டர் விஜயகுமாரும் இன்னொருத்தரும் ஜாமீன் உத்தரவாதம் கொடுக்க விட்டல் சிறையிலிருந்து வெளியே விடப்பட்டான். வெளியே வந்த உடனே அவனுக்கு சட்டைய உதறிக்க கூட நேரம் இல்ல. நேரம் தவறாம வசந்த் அவனை பாண்டி பஜாருக்கு அழைச்சிட்டு போக ஏறக்குறைய ஒரு நாள் முழுவதும் அந்த பெண் எங்கேயாவது கிடைக்கிறாளா அப்படின்னு கடை தெரு முழுவதும் தேடினாங்க. ஆனா கிடைக்கல. சரியா பாருங்க சார், கண்ணாடி கிண்ணாடி போட்டுக்கணுமா உங்களுக்கு? வேண்டாம் மிஸ்டர் வசந்த். அதோ பாருங்க பசுமாடு, தெரியுதா உங்களுக்கு? தெரியுது. அந்த பெண் எங்க இருந்தாலும் எந்த ட்ரெஸ்ல இருந்தாலும் என்னால அடையாளம் கண்டுக்க முடியும். அவ ஒருத்தி தான் உங்களை பார்த்து அடையாளம் கண்டுக்கிட்டு ஸ்மைல் அடிச்சா. இத கோடி தடவை சொல்லிட்டீங்க நீங்க. உங்களை சின்னதா ஒரு கேள்வி கேட்கலாமா? கேளுங்க. நீங்க யாரு சார்? சரிதான், மறுபடியும் முருங்கை மரத்துல ஏறுறீங்களே, விட்டு தள்ளுங்க. நீங்க ஜவஹர் விட்டல் தான், அப்படித்தானே? ஆமா ஆமா ஆமா. அந்த ஹெரால்ட் கார் என்ன கலர் சொன்னீங்க? சாக்லேட் கலர்னு ஞாபகம். சாக்லேட் கலர். அந்த கலர்ல கார் மெட்ராஸ்ல எத்தனை இருக்க போகுது? கண்டுபிடிச்சிடலாம். சொல்லி கொடுக்கற மாதிரி கோர்ட்ல சாட்சி சொல்லுங்க, பாக்கிய நாங்க பாத்துக்கிறோம். என்னைக்கு கேஸ்? 24. இந்த பெண்ணா பாருங்க? இல்ல சார், அவ இதை விட நல்ல உயரம். இருட்டுற வரைக்கும் அந்த உயரமான பெண் அகப்படல. ஜவஹர் விட்டல் கூட ஆபீஸுக்கு போகும்போது வசந்துக்கு பசிச்சது. கணேஷ் தீவிரமா ஒரு கேஸ் காகிதங்களோட உட்கார்ந்துருந்தான். நிமிந்து பார்த்து மறுபடி குனிஞ்சு எனி லக் அப்படின்னா. கிடைக்கல. உட்காருங்க மிஸ்டர் விட்டல். அப்பா எத்தனை காகிதங்க சார்? ராத்திரி எங்க தங்க போறாரு? டாக்டர் விஜயகுமார் ஏற்பாடு பண்ணியிருக்கிறார். ஹோட்டல் ஸ்வர்ணா. வசந்த், அந்த அலமாரியை தர. சாருக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் வாங்கி வச்சிருக்கு. அலமாரியில கருப்பு கரை வேஷ்டி, ரேசர், பிளேடு, பனியன், சோப்பு துண்டு, அது போல தினசரி தேவைகள் சகலமும் வாங்கி வைக்கப்பட்டிருக்கு. கணேஷ், உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றது? சொல்லாதீங்க. ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. புதுசா உங்களை ஆரம்பிச்சிருக்கோம். வாங்க, டிராப் பண்ணிடுறேன். ஹோட்டல் ஸ்வர்ணா கேட்ட பேரா இருக்கே, இதுக்கெல்லாம் பணம் யார் கொடுக்கறா? நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? வண்டி ஓடுற வரைக்கும் ஓடட்டும். எனக்கு என்னுடைய ஸ்தானம் திரும்பி கிடைச்சதும் ஒத்தைக்கு ரெட்டையா திருப்பி தந்துடுறேன் மிஸ்டர் கணேஷ். வசந்த், பரவாயில்ல, எல்லாம் மத்தவங்க தயவுல உங்களுக்கு நடந்து நிறைவேறிடும்னு தோணுதே. எத்தனை நாள் மிஸ்டர் கணேஷ்? தெரியலையே. உங்களை வச்சுக்கிட்டு நானு, வசந்த், டாக்டர் விஜயகுமார் 3 பேரும் முழிச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க யாருன்னு தெரியாம. உங்களுக்கு ஒரு அடையாளம் தேவை. முதல்ல அட்ரஸ் தேவை, பேர் தேவை, பேர் ஞாபகங்கள் தேவை. ஒன்னும் வேணாம். நான் யாருன்னு சந்தேகமே இல்ல. அதுக்காக நீங்க அலட்டிக்கவே வேணாம். கணேஷ் வசந்த பார்த்து, வசந்த், சார ஹோட்டல்ல டிராப் பண்ணிடுறியா? வேணாம் சார், நானே ஆட்டோ ரிக்ஷா பிடிச்சிட்டு போயிடுறேன். அவன் போன திசையை பார்த்து விசில் அடிச்சு, சரியான பிறவி அப்படின்னா. தலை கால் புரியல. இவன் கேஸ நாம எப்படி வாதாட போறோம் பாஸ்? குற்றத்தை ஒத்துக்கலாம். கலைஞ்ச மனநிலையில இருந்ததால, குழப்பமான எண்ணங்களால மற்றொருத்தர் மனைவியே என் மனைவின்னு நினைச்சுக்கிட்டு 2 வருஷம் கிடைக்கும். வேற வழி இருக்கா? அவன் அந்த மாதிரி கன்ஃபெஸ் பண்ணுவான்னு நீங்க நினைக்கிறீங்களா? இப்பவும் அந்த பல்லவி மாறலையே. நான் தான் ஜவஹர் விட்டல். கணேஷ் சிரிச்சான். வசந்த், உலகத்திலேயே இதுதான் முதல் தடவைன்னு நினைக்கிறேன். கட்சிக்காரன் பேர் கூட சரியா தெரியாம. என்னடா பாஸ், அந்த லெட்டரை பாத்தீங்களா? இன்னைக்கு தபால்ல வந்திருக்கு. இன்னைக்கு தபாலே பார்க்கல. என்னது சொல்லு. நம்ம திருநெல்வேலி விளம்பரத்துக்கு பதில் படி. அன்புள்ள தபால் பெட்டி எண் 9081க்கு தினமலர் ஜூன் 13ஆம் தேதியிட்ட பேப்பரில் உங்கள் விளம்பரம் பிரசுரமாயிருக்கிறது. அதை பார்த்த எனக்கு அதிகமான குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. என் சகோதரன் பெயர் ராஜா. அவனை சென்ற பல தினங்களாக காணவில்லை. உங்கள் பெயரும் ராஜா. என்ன ராஜா? முழு பெயர் என்ன? உடனே கீழ்கண்ட விலாசத்துக்கு எழுதவும்.
சென்னையில் என் தம்பியின் மனைவி ஸ்ரீமதி சரோஜா 128 ICF காலனி பெரம்பூர் விலாசத்துக்கு தெரியப்படுத்தவும். என்ன சொல்றீங்க? பாளையங்கோட்டையில ஒரு அட்ரஸ். கணேஷ், அப்பாடா அப்படின்னா என்ன? இந்த கேஸ்ல முதல்ல கொஞ்சம் வெளிச்சம். பதில் வந்தப்புறம் சொல்றேன்னு சொன்னீங்க பாஸ். எனக்கு சுத்தமா புரியல. என்ன இது விளம்பரம்? இந்த பதில் என்ன சொல்லுது? ஜவஹர் வீட்டால் பேச்சுல ஏதாவது கவனிச்சியா வசன்? குறிப்பிடும்படியா எதுவுமே தெரியல. மெட்ராஸ்காரன் பேச்சு மாதிரி தான் இருக்கு. மெட்ராஸ்ல பல காலம் இருந்தவன் பேச்சு தான் அது. ஆனா ஒரு தடவை ஒன்னு சொன்னா கவனிச்சியா? அந்த பெண்ணை பாண்டி பஜார்ல வச்சு பார்த்தேன்னு ஞாபகம் இருக்கா? இருக்கு. இப்படி வச்சு பார்த்தேன்னு எந்த ஜில்லாக்காரங்க சொல்வாங்க? வசந்த் யோசிச்சு, திருநெல்வேலி ஜில்லா. பாஸ் பிரில்லியன்ட். டியூப் லைட்டடா நீயே. ஜர்தா பிடா போட்டா அப்படித்தான் ஆகும். அந்த பெண் ஒருத்தி தான் அவனை அடையாளம் கண்டுகிட்டு இருக்கா. ராஜான்னு கூப்பிட்டு இருக்கா. அவன் இயற்பெயர் ராஜாவாவே இருக்கலாம். அவன் ஒரிஜினலா திருநெல்வேலிக்காரனா இருக்கலாம். பியூட்டிஃபுல் பாஸ். நாளைக்கு நீ என்ன செய்யற? ICFல அந்த அட்ரஸ்ல போய் விசாரிக்கிறேன். அதுக்கு முன்னாடி அந்த ரெட்டிகார் கேஸ் மூஞ்சி முன்னால நிக்குது. நாளைக்கு ஹியரிங். ஒரு வரி கூட சரியா படிக்கல. 10 நிமிஷத்துல அவங்க 2 பேரும் ஜவஹர் விட்டலோட விவகாரத்தை மறந்து முழுவதுமா வேறொரு வழக்குல முழுகி போனாங்க. சிகரெட் புகை வளையங்கள் சுழன்றுச்சு. எடுப்பு சாப்பாடு வந்து காத்திருந்தது. ஆபீஸ்க்கு வெளியே கடைகளோட வியாபார இரைச்சல்கள் அடங்கி போனது. டெலிபோன் மணி அடித்தது. கணேஷ் அப்படின்னா தூக்க குரல்ல. கணேஷ், டாக்டர் விஜயகுமார். ஓ, ஹலோ டாக்டர். என்ன இந்த நேரத்துல? அந்த ஆளை எங்க கொண்டு விட்டீங்க? ஏன்? ஹோட்டல் ஸ்வர்ணாவில தான். நீங்க டிராப் பண்ணீங்களா? இல்ல, அவன் ஆட்டோ ரிக்ஷா புடிச்சு போறதா சொன்னான். சேச்சே, நீங்க டிராப் பண்ணிருக்கணும் கணேஷ். ஏன் டாக்டர்? அவன் ஹோட்டல் வந்து சேரவே இல்லை. அப்படியா? கணேஷ் கை கடியாரத்தை பார்த்தான். அவன் போய் 5 மணி நேரம் ஆயிருக்கும். என்ன பாஸ்? டாக்டர், இன்னும் 1 மணி பாருங்க. இல்லன்னா எனக்கு மறுபடி போன் செய்யுங்க. நீங்க அவனை பார்க்க போயிருந்தீங்களா? இல்ல, ஹோட்டலுக்கு போன் பண்ண வந்து சேர்ந்தாச்சான்னு. இன்னும் 2-3 டெஸ்ட் எடுக்கலாம்னுட்டு. கணேஷ், நீங்க அந்த ஆளை பொறுப்பா பாத்துப்பீங்கன்னு நினைச்சேன். இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருந்திருக்கீங்களே. டாக்டர், நீங்க தானே அந்த ஆளை நார்மல்னு சர்டிபிகேட் கொடுத்திருக்கீங்க. ஒரு நார்மலான ஆசாமிய ஆட்டோ பிடிச்சி ஹோட்டலுக்கு போன்னு சொன்னது தப்பா? கரெக்ட் மிஸ்டர் கணேஷ். ஆனா ஒன்ன மறந்துட்டீங்களே. அந்த ஆளு பெயில வெளியில வந்திருக்கிற ஆளு. நான் தான் உத்தரவாதம் கொடுத்திருக்கேன். அதுக்காகவாவது நீங்க ஜாக்கிரதையா இருந்திருக்க வேண்டாமா? சாரி டாக்டர், காலை வரை பார்க்கலாம். ஆள் வரலைன்னா அவனை கண்டுபிடிக்க வேண்டிய முழு பொறுப்பும் என்னது. கவலைப்படாதீங்க. டெலிபோனை வச்சுட்டு கணேஷ் யோசிச்சான். என்ன பாஸ், பச்சு இன்னும் போய் சேரலையா? இல்லடா, நினைச்சேன். ஸ்லைட்டா சந்தேகம் என் மனசுல நிழல் அடிச்சது. இப்ப சொல்லு, எங்க போயிருப்பான்? பெயில வெளிவந்த ஆசாமி. தலை வேதனைப்பா. காலை ஹோட்டல் ஸ்வர்ணாவுக்கு டெலிபோன் செஞ்சதுல ஜவஹர் விட்டல் வரவே இல்லைன்னு தெரிஞ்சது. சரியான கேஸ்டா வசந்த். முதல்ல கட்சிக்காரன் பேர் காணாம போயிடுச்சுன்னா இப்ப கட்சிக்காரனே காணாம போயிட்டான். போலீஸ்ல சொன்னா உதப்பாங்க. நாம தான் ஓசப்படாம ஆளை தேடி ஆகணும். ஐயோ, இவ்வளவு பெரிய மெட்ராஸ்ல ஜவஹர் விட்டல்னு ஒரு ஆளை தேடி ஆகணுமா? டெலிபோன் மணி அடிக்க. நீயே எடு. டாக்டர் விஜயகுமாரா இருந்தா ஆள் இல்லைன்னு சொல்லிடு. வசந்த் டெலிபோன் எடுத்து சென்ட்ரல் ஸ்டேஷன் என்கொயரி அப்படின்னா. சாரி, ராங் நம்பர் அப்படின்னு டாக்டர் விஜயகுமார் கட் பண்ணிட்டாரு. ரிசீவரை வச்சுட்டு, இப்ப சொல்லுங்க என்ன செய்யணும்? கணேஷ் கொஞ்சம் சிரிச்சு, இந்த சந்தர்ப்பத்திலயும் சிரிக்காம இருக்க முடியல. இன்னைக்கு கோர்ட்டு முடிஞ்சதும் முதல்ல அந்த ICF விலாசத்துக்கு போய் பார்க்கலாம். எனக்கு என்னவோ அதுல அதிகமா நம்பிக்கை இல்ல. மாலை பெரம்பூர் ரயில்வே ஆஸ்பத்திரியை தாண்டி லைன் ஓரமா போன நீண்ட சாலையை கடந்து ஒரே மாதிரி அட்டை பெட்டிகள் போல இருந்த 100கணக்கான அரசாங்க வீடுகள்ல 128ஆம் நம்பர் வீட்டை தேடி பிடிக்கிறதுக்குள்ள இருட்டிருச்சு. தட்டி கட்டி 2 சதுர கஜம் தோட்டம் அமைச்சு வாசல்ல M ராஜசேகரன் LME அப்படின்னு போர்டு வச்சு ஒரு ஆஃப் ட்ரவுசர் பையன், உங்களுக்கு யார் வேணும் சார் அப்படின்னா. இந்த வீட்டுல சரோஜாங்கிறவங்கள பார்க்கணும் அம்மா அப்படின்னு உள்ள போனான். அவனை விட சின்னதா ஒரு பெண் குழந்தை வெளியே வந்து யாரு அப்படின்னு கேட்டுச்சு. அம்மா அப்படின்னா வசந்த். அம்மா, உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே உள்ள ஓடுனா அந்த பெண். 33 வயசு பெண்மணி வெளியே வந்தா. நெத்தியில புருவங்கள் மத்தியில பொட்டு வச்சிருந்தா. தலைமயிர விரல்களால கோதி விட்டுட்டு இருந்தா. கண்கள்ல கொஞ்சம் சலனம் தெரிஞ்சது. கருப்பு வட்டங்கள் தெரிஞ்சது. மிகவும் சந்தேக பார்வையோட கணேஷ பார்த்து, யாரு அப்படின்னா.
மிஸ்டர் ராஜாவை பத்தி ஒரு சில விஷயங்களை கேட்க வந்தோம். என் பேர் கணேஷ், நான் ஒரு வக்கீல். காலம்பரை தான் வந்தாரு, தூங்குறாரு. ஓ, வந்துட்டாரா? உங்களுக்கு இவரை எப்படி தெரியும்? தெரியும்னு இல்ல, யார் ரீ அப்படின்னு தூக்க கலக்கத்தோட கொட்டாய் விட்டுக்கிட்டு அவ பின்னால வந்தவன பார்த்தான் கணேஷ். ஹலோ மிஸ்டர் ஜவஹர் விட்டல். கொஞ்சம் சாயங்காலம் இருட்டுனாலும் சந்தேகத்துக்கு இடமில்ல, ஜவஹர் விட்டல் தான். முகஜாடை, உடம்பு வாகு எல்லாம் அவன் தான். இருந்தும் தோரணையில கொஞ்சம் வித்தியாசம் இருந்ததா பட்டது கணேஷ்க்கு. முதல்ல இவனை இங்க சந்திச்ச ஆச்சரியம் அடங்கவே ஒரு நிமிஷம் ஆச்சு. கொஞ்சம் கூன் போட்டு கண்கள்ல பயம் கலந்து ஒரு தேர்ந்த நடிகனோட இரட்டை வேஷம் போல இருந்தான் அந்த வித்தியாசமான ஜவஹர் விட்டல். நீங்க யாரு அப்படின்னா வசந்த். அட பாவி, எங்களை தெரியல அப்படின்னா. நீங்க யாருன்னு சொன்னா கொஞ்சம் உதவியா இருக்கும். குரல் மாறி இருக்கே. கணேஷும் வசந்தும் ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க. மிஸ்டர் விட்டல், விளையாடினது போதும். அங்க உங்களை பெயில ரிலீஸ் பண்ணி வச்சிருக்கோம். இங்க வந்து ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இப்படி எல்லாம் செய்யக்கூடாது, வாங்க. பெயிலா? ரிலீஸா? ஒளிரேனா? என்ன சொல்றீங்க? மிஸ்டர் விட்டல், முதல்ல என் பேர் விட்டல் இல்ல, ராஜா. என்னது? 2 பேரையும் எனக்கு சுத்தமா தெரியாது. வேற யாரையோ தேடிக்கிட்டு இங்க வந்திருக்காங்க. யாருப்பா அது? என்ன எழவுடா இது அப்படின்னு அழுத்துக்கிட்டான் வசந்த். வெள்ளிக்கிழமை எழவு கிழவுன்னு பேசாதீங்க. ஏங்க, இவங்கெல்லாம் யாருங்க? தெரியாதுடீன்னா? பயந்த மனைவிக்கு அவனோட 10 வயசு குறைவா இருக்கும் போல தோணுச்சு. சின்ன கண்கள், சின்ன பின்னல் அப்படின்னு மரப்பாச்சி பொம்மை போல இருந்தா. உள்ள இருந்து குழந்தை நடந்து வந்து அவ மேல ஏறிச்சு. மிஸ்டர் விட்டல், போலீஸ கூப்பிடணுங்கிறீங்களா? போலீஸா? எதுக்கு போலீஸ்? நான் என்ன செஞ்சேன்? நீங்க ஏன் அவங்களோட அனாவசியமா பேசிக்கிட்டு? உள்ள வாங்க. உங்க மேல கொலைகேஸ் இருக்கியா? வெயில்ல ரிலீஸ் ஆகி வந்திருக்கீங்க. உங்க பேரு ஜவஹர் விட்டல். ஏங்க, நீங்க எங்க போயிருந்தீங்க? சும்மா இருக்கமலம், வேற யாரையோ பத்தி பேசுறாங்க. சார், என் பேர் விட்டல் இல்ல, ராஜா. ஐசிஎஃப்ல ஃபோர்மேனா இருக்கேன். நீங்க திருநெல்வேலிக்காரரா? ஆமா. நீங்க சமீபத்துல காணாம போயிருந்தீங்களா? அவன் தன்னோட மனைவிய பார்த்தான். அவள் அவர் காணாம போயிருந்தா என்ன, போகாட்டி என்ன, ஜோலிய பார்த்துட்டு போங்கயா, வாங்க உள்ள அப்படின்னு அவனை உள்ள இழுத்தா. இத பாருங்கம்மா, உங்க வீட்டுக்காரர் கொஞ்ச நாளா காணாம போயிருந்தாரு இல்லையா? அப்ப என்ன செஞ்சாரு கேளுங்க அப்படின்னா கணேஷ். ஏங்க, என்ன செஞ்சுங்க? ஞாபகமே இல்ல கமலம். என்ன ராஜா, என்ன ரகலைங்க? அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரா கூட ஆரம்பிச்சாங்க. அவர் ஏற்கனவே நொந்து போய் வீடு வந்து சேர்ந்திருக்காரு. 2 பேரும் சதாய்க்கிறாங்க. யார் யா நீ? என் பேர் கணேஷ், இவன் வசந்த். அந்த கூட்டத்துல ஒருத்தர் வந்து, இத பாருங்க, உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னா எங்க கிட்ட தனியா வாங்க. ராஜா சாரை விட்டுருங்க, அவர் இப்பதான் வீடு வந்திருக்காரு. இத்தனை நாள் எங்க இருந்தார் கேளுங்க. இந்த மாதிரி தான் டிப் டாப்பா உடுத்திக்கிட்டு 2 பயலுங்க போன வாரம் காலனில அலைஞ்சானுங்க. நம்ம மஞ்சுளா அம்மா வீட்டுக்கு எதிர்த்தாப்புல அலைஞ்சானுங்க. இவங்களே தானோ என்னவோ. என்ன தனபாலு? யோ, நாக்க அடக்கி பேசு. வசந்த், சண்டையை கிளப்பாத, வா போலாம். கணேஷ் கிளம்பி விருட்டுன்னு வந்துட்டான். வசந்த 2 பேர் அடிக்க வர அவன் குனிஞ்சு சமாளிச்சான். 10-15 பேர் சேர்ந்துட்டாங்க. ஓடி வந்து 2 பேரையும் கட்டி போடுறா அப்படின்னு துரத்திட்டு வர சரேல்னு ஃபியட்ல ஏறி ஸ்டார்ட் செஞ்சு கிளம்பிட்டாங்க. கொஞ்சம் அபாயம் குறைஞ்சதும் ஜன்னல் கதவை ஒண்ணு இறக்கினான் வசந்த். வசந்த், ஆள் இவன் தானா? இவன் தான் பாஸ், பாசாங்க செய்யறான். நாம கார்ல அவசரமா ஏறப்போ அவனை திரும்பி முறைச்சு பார்த்தேன். கண்ல அதிக கலவரம் தென்பட்டுச்சு. மறுபடி பொய் சொல்றான். முதல்ல டாக்டர் விஜயகுமாருக்கு தகவல் தெரிவிக்கணும். அவர் தான் ஷூரிட்டி கொடுத்திருக்காரு. அவருக்கு அவன் இருக்கிற இடம் தெரிஞ்சாகணும். அப்புறம் ராஜேந்திரனுக்கு சொல்லிடலாம். வேணும்னா போலீஸ அனுப்பிச்சு அரெஸ்ட் பண்ணிக்கிட்டோம். இவன் தானா வசந்த்? சந்தேகமே இல்ல பாஸ், ஒரே ஆள் தான். அங்க ஜவஹர் விட்டல், இங்க ராஜா. ஐசிஎஃப்ல ஃபோர்மேனா? அப்ப ஜவஹர் விட்டல் என்னாச்சு? கழட்டி கொடுத்துட்டானா யார்கிட்டயாவது? குழப்பாத, ஒரு பீடா போடுறீங்களா, சுறுசுறுன்னு இருக்கும். அடப்பாவி, பொட்டலம் ஸ்டாக் வச்சுக்க ஆரம்பிச்சிட்டியா? காரை ஓட்டிக்கிட்டே யோசனையில இருந்தான் கணேஷ். ஜவஹர் விட்டல் அப்படின்னு தன்னை கொஞ்ச காலம் சொல்லிக்கிட்ட ராஜா, நில்லுங்கள் ராஜா. வசந்த், அந்த பெண் அகப்பட்டாளா? ஜிகே வேல்ல போய் அந்த நெகட்டிவ் பிரதி விசாரிச்சியா? அது போலீஸ் கிட்ட இருக்கிறதா சொன்னாங்க. டாக்டர் விஜயகுமாருக்கு 5000 ரூபாய் அவுட்டா? இல்ல, ஆள் ஓடி போயிடலையே, உள்ளூர்ல தானே இருக்கான். ஆள் எங்கயான்னு கேட்டா ஐசிஎஃப் காலனியே காட்டிட வேண்டியதுதான். ஒரு வேலை ரெட்டையோ? எனக்கு அப்படி தோணல. யோசிச்சு பாருங்க.
நாம எப்படி ஐசிஎஃப் காலனிக்கு போய் சேர்ந்தோம்? அவன் திரும்ப திரும்ப அந்த பொண்ணு பத்தி சொன்னதையும் நில்லுங்கள் ராஜாவையும் ஆதாரமா வச்சுக்கிட்டு திருநெல்வேலி உச்சரிப்பினால தென்மண்டல பேப்பர்கள்ல விளம்பரம் கொடுத்து, ஆகவே ஐசிஎஃப் ராஜா கொஞ்ச நாள் காணாம போய் நான் தான் ஜவஹர் விட்டல்னு சொல்லிட்டு மறுபடி ராஜாவாயிருக்கான். அதுதான் சுருக்கம். எதுக்காக? எல்லாரும் சேர்ந்து நம்ம காதுல பூ வைக்கிறாங்களா? இல்ல ஜவஹர் விட்டலை கொல்றதுக்கு ஒரு சதி திட்டமா அது? சில்லி, கொல்றவன் இப்படியா ஊரை கூட்டுவான்? இல்ல வசந்த், இது இன்னும் கொஞ்சம் ஆழமான விஷயம். சம்திங் ஸ்ட்ரேஞ்ச். என்னன்னு சொல்ல தெரியல. நாம பாக்குறது ஐஸ்பர்க் பனிக்கட்டியோட ஒரு முனை. ராஜேந்திரன் கிட்ட முதல்ல சொல்லிடலாம். ஆபீஸ்க்கு வந்ததும் உதவி கமிஷனர் ராஜேந்திரனுக்கு டெலிபோன் பண்ணான். சொல்லுங்க கணேஷ், ஜவஹர் விட்டல் கேஸ் ஞாபகம் இருக்குல்ல ராஜேந்திரன்? அந்த ஆளை பெயில்ல வெளியில கொண்டு வந்திருந்தோமா, திடுதிப்புன்னு காணாம போயிட்டான். என்னடா அதுன்னு ஆயிருச்சு. அகஸ்மாத்தா ஐசிஎஃப் காலனில தொலைஞ்சு போன ஆள் ஒருத்தனா அவன் இருக்கலாம்னு எனக்கு தெரிய வந்தது. அங்க போய் பார்த்ததுல மறுபடி அவன் அகப்பட்டான். ஆனா இப்ப அவன் வேற பேர் சொல்றான். சரிதான், அவனை மறுபடி அரெஸ்ட் பண்ணணும்னா அந்த ஐசிஎஃப் அட்ரஸ் வச்சிருக்கேன். தேவையில்லை, அந்த கேஸ டிராப் பண்ணியாச்சு. என்னது? ஆமா, கம்ப்ளைண்ட் கொடுத்த ஜவஹர் விட்டல் அதை வாபஸ் வாங்கியாச்சு. என்கிட்டயும் கேட்டுக்கிட்டாரு. கேஸ் கோர்ட்டுக்கு வந்தா அனாவசியமா மனைவி மக எல்லாரையும் இழுத்துக்கிட்டு வந்து அந்தரங்கமான விஷயங்கள் எல்லாத்தையும் அங்கே மச்சம் இங்கே தழும்புன்னு சாட்சியா சொல்லிக்கிட்டு இருக்கணும். இந்த கேஸ மறுபடி தொடர வேண்டாம்னு ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிட்டதால நாங்களும் விட்டுட்டோம். என்னதான் டாக்டர் சர்டிபிகேட் கொடுத்தாலும் ஆளு கொஞ்சம் லூஸ் மாதிரி தான் தெரியுது இல்ல? நாங்களும் விட்டுட்டோம். டாக்டர் கிட்ட சொல்லிடுங்க, நீங்களும் இனிமே அவனை தேட வேணாம். அவ்வளவுதானா? கணேஷ் டெலிபோனை வைக்க, என்ன பாஸ் அப்படின்னா வசந்த். கணேஷ் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, போலீஸ் கேஸ் எடுத்து நடத்த போறது இல்லையா? ஏன்? கம்ப்ளைண்ட் கொடுத்தவனே வித்ட்ரா பண்ணிக்கிட்டானா? சரிதான், ஒரு வழியா குழப்பம் ஒழிஞ்சது. ஏன் வசந்த்? ஏன்? எதுக்காக அவன் அப்படி செஞ்சான்? அவன் லூசு, அவ்வளவுதான். டாக்டர் விஜயகுமார் என்ன சொன்னார்? அவன் லூசு இல்லைன்னு. அவன் எப்படி இருந்தா என்ன? வாங்க காஃபி சாப்பிடலாம். எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு நம்ம 2 பேரையும் பைத்தியமா ஆக்கிட்டானுங்க. என்ன ஆயிடுச்சு இப்ப? 2 நாள் அலைஞ்சோம், அவ்வளவுதானே. விட்டு தள்ளுங்க. நாராயண் ரெட்டி கேஸ கவனிக்கலாம். மாம்பழம் போகணும் பாஸ். கணேஷ் வெற்று பார்வை பார்த்துட்டு இருந்தான். அந்த பெண்ணையாவது கண்டுபிடிச்சிருந்தா? இருண்ட ராத்திரிக்குள்ள எத்தனை கருப்பு பசுக்கள் இருந்தாலும் தெரியாது. இப்ப நமக்கு தேவை கருப்பு காஃபி. வாங்க போகலாம். மறுநாள் சாயங்காலம் தியாகராஜ நகருக்கு கேஸ் விஷயமா போற வழியில டாக்டர் விஜயகுமாரையும் பார்த்து விவரத்தை சொன்னாங்க. அவன் தப்பிச்சது, அவனை மறுபடி பெரம்பூர்ல கண்டுபிடித்தது, அங்கே அவன் ராஜா அப்படின்ற பேர்ல மனைவி குழந்தைகளோட இருக்கிறது, முன்பு நடந்ததை கேட்டா ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு விழிக்கிறது. அப்படி சொல்றப்ப அவன் கண்களை பாத்தீங்களா? பார்த்தேன். பொய் சொல்றதா தெரியல, ஒருவித பயம்தான் கண்ணில் பார்த்தேன். டாக்டர், அவன் எதுக்காக பெரம்பூர்ல இருந்து பீட்டர்ஸ் ரோடு வந்து அந்த கலாட்டா செஞ்சான்? எப்படி அவனுக்கு ஜவஹர் விட்டல் பத்தி அத்தனை அந்தரங்க விஷயங்கள் எல்லாம் தெரியும்? எப்படி அவனால அத்தனை சீக்கிரம் எல்லாத்தையும் மறக்கவும் முடியும்? டாக்டர் யோசிச்சு, எனக்கு பதில் சொல்ல தெரியல கணேஷ் அப்படின்னாரு. எல்லாத்துக்கும் ஒரு அசம்ஷன் தான் பொருந்தது டாக்டர். அவன் ஒரு பைத்தியம் இல்ல. நான் அவனை பரிசோதிச்ச வரைக்கும் அவன் நிச்சயம் பைத்தியம் இல்ல. எனிவே, கேஸ் ஒரு வழியா முடிஞ்சு போச்சு. எங்க இருந்தோ ஒருத்தன் வந்தான், நம்ம எல்லாரையும் பைத்தியமா அடிச்சான். திரும்பி பெரம்பூர் போயிட்டான். ராஜா ஃபோர்மேன், இன்டகிரல் கோச் ஃபேக்டரி. குட் நைட். அங்கிருந்து மாம்பழம் போன போது மாலை 6:30 மணி இருக்கும். சினிமா விட்டு ஜனங்கள் வெளியில போயிட்டு இருந்தாங்க. பாண்டி பஜார்ல கணேஷும் வசந்தும் காஃபி சாப்பிட்டாங்க. நாராயண ரெட்டிக்காரு ஸ்டுடியோல இருந்து இன்னும் வரல. கொஞ்ச நேரம் பஜார்ல நடந்தாங்க. வசந்த், இந்த பாண்டி பஜார்ல புராண காலத்துல ஒரு புஸ்தக கடை இருந்தது தெரியுமா? தெரியாது. அப்பெல்லாம் நான் பிறக்கலைன்னு நினைக்கிறேன். தமிழ் பண்ணை. இப்ப அந்த இடத்துல ஒரு ஹோட்டல் இருக்கு. இங்க துணிக்கடை வைக்காதவன் பிழைக்க மாட்டான். நகை? நகையெல்லாம் பெரிய பெரிய ஜெயன்ஸ் வச்சாதான் உண்டு. கணேஷ் ஒரு பனியன் வாங்க நினைச்சு ஒரு கடைக்கு போனான். கீழுக்கும் மாடிக்குமா விஸ்தாரமா ஜில்லு ஜில்லுன்னு ஒரு கடை. சைஸ் 38, கை வைக்காதது, இன்டர்லாக், டான்டெக்ஸ். 2 பனியன்பா. பாஸ், அங்க பாத்தீங்களா? எங்க? புடவை வைக்கிற பக்கம். பெண்கள். அதுல நீல சேரிய பாத்தீங்களா? அழகா இருக்கா? அவர் மார்ல பாருங்க. ஏய் பாருங்க பாஸ். கணேஷ் பார்த்தான். அந்த பெண் மார்பை மூடிய புடவைக்கு மேல ஒரு சங்கிலி தொங்கிட்டு இருந்துச்சு. சங்கிலியில என்ன பாருங்க? ஒரு தங்க சாவி. ஞாபகம் இருக்கா? கணேஷோட மூளைக்குள்ள அந்த தங்க சாவிய தேடினான். ஓ எஸ்,
நில்லுங்கள் ராஜாவே கேர்ள் கழுத்துல சங்கிலியில் தங்க சாவி தொங்கினதா நம்ம ஜவஹர் விட்டல் சொல்லியிருக்கான். அந்த பெண் பணம் கொடுத்துட்டு புடவை பார்சலை வாங்கிட்டு கடைக்கு வெளியே வந்து ஒரு சாக்லேட் நிற ஹெரால்ட் கார்ல ஏறிக்கிட்டா. அது வரைக்கும் இந்த பகுதியில பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அடுத்த பகுதியில பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது விடியல் விளாக்ஸ் விடியல். நன்றி, வணக்கம்.